இதுதான் வந்து மெடிக்கல் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா இது இவ்வளோ வலியை அனுபவிச்சுட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம எல்லா மெடிசன்ஸும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு உங்கள் கேஸில். இது வந்து சிவியர் அடினோமயாசிஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு நாளை தள்ளுறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் சொல்யூஷன் அப்படி சொல்ல வரல. நான் என்ன பர்சனலாக கோ த்ரூ பண்ணேன், எனக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷமாகவே வந்து பீரியட்ஸில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஹெவி ப்ளீடிங்கும் ப்ளஸ் வந்து பெயின், அன்பேரபிளான பெயின், தாங்கிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து கால் வலி, இடுப்பு வலி, முதுகு எல்லாமே ரொம்ப பயங்கரமாக வலிக்கும். அதுவும் எப்படின்னா பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு ஒரு 10 days முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அது ஒரு 10 days பீரியட்ஸில் ஒரு 7 daysன்னு ஒரு 17 days மாதத்தில் நான் ரொம்ப பெயினை வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே இருந்தேன். இது கொஞ்சம் இயர்ஸாகவே இருக்கும். ஏதாவது ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் போயிடும். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற கிளினிக்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷனோ ட்ரிப்ஸோ போட்டுட்டு வந்துடுவோம். அது அந்த மாதம் அதுக்கப்புறம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா, ஆனால் எனக்கு ரெகுலரான பீரியட்ஸ் தான், இர்ரெகுலர் கிடையவே கிடையாது. ஏதாவது 1-2 மாதம் வந்து கொஞ்சம் ஒரு 10 நாள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆகும். பட் ஆனால் ரெகுலராக வந்துடும். பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்த் வரவே இல்லை. அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோம். அவங்க எல்லா டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. இது முடிச்சு 10 நாளில் வந்து பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து 10 நாள் 12 நாள் ஆச்சு, வரலை. அதுக்கப்புறம் வந்து 13th day டேப்லெட் முடிச்சு 13th day வந்து பீரியட்ஸ் வந்ததும் வந்து அவ்வளோவா இல்லை, ஒரு மாதிரி ஸ்கேன்ட்டியாக கம்மியான இதுவாக இருந்தது. ஒரு 3 daysக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் 3 days வந்து நல்லா ஃப்ளோ இருந்தது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. பட் சம்ஹவ் நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். டேப்லெட்ஸோட ஹெல்ப்போட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது சடனாக ஒரு 1 week கழித்து அகெயின் வந்து எனக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. ப்ளஸ் பெயின் வந்து லேபர் பெயின் மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது. ஏப்ரல் 2nd week ஆரம்பிச்சது. ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆனது எனக்கு வந்து ப்ளீடிங் வெளியில் ஆகலே தவிர இன்டர்னலாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 1st weekலேருந்தே ப்ளீடிங் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. நான் வந்து ஒரு மே மந்த்து போயிட்டு டாக்டரை பார்த்தேன். இந்த மாதிரி இருக்குது, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணதில் வந்து இவ்வளோ நாள் ஒரு 1 month பக்கம் ப்ளீட் ஆகியும் எண்டோமெட்டீரியமோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக டிஎன்சி பண்ணிவிட்டு மரீனாங்கிற ஒரு காப்பர் டீ மாதிரி ஒரு அது வந்து யூட்ரஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த திக்னஸை மேலே மேலே வளர்க்காமல் இது ப்ளீடிங்கும் குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா உள்ள வழியாக பார்த்து யூட்ரஸில் எதுனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு டிஎன்சி பண்ணிவிட்டு அந்த மரீனாவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணும்போதே டாக்டர் வந்து சொன்னாங்க, யூட்ரஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, வந்து ஒரு 3-4 மாதம் குழந்தை இருந்தால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து அடினோமயோசிஸ் தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமும் எனக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டாப்பே ஆகலை. நான் ரிவ்யூக்கு போகும்போது டாக்டர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, நான் தான் சொன்னேன்லம்மா யூட்ரஸ் பெருசாக இருந்தது, அதுவும் இல்லாமல் ரெட்ரோவர்ட்டட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இல்லாமல் யூட்ரஸ் வந்து டில்ட் ஆகி பின்பக்கமாக இருக்கும், முதுகு பக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களால் டிஎன்சியும் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. அங்கங்கே சின்ன சின்ன பீசஸ் இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி டைமில் வெளியில் வந்துடும். அந்த மரீனா வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துரும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் நான் எகைன் போனேன். இல்லை டாக்டர், எனக்கு வந்து திருப்பி ஒரு 10 நாள் கழித்து நான் போய் அவங்கள பார்த்தேன். பெயின் வந்து குறையவே இல்லை, அதுவும் ப்ளீடிங்கும் வந்து எனக்கு ரொம்ப சிவியராக இருக்குது, என்னால் தாங்க முடியல, வயிறு வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து ஹார்மோனல் டேப்லெட் ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. யூஸ்வலாக மரீனாவே வந்து ரொம்ப போதுமானது, ஆனால் அது வேலை செய்ய கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உங்கள் கேஸில் வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த டேப்லெட் கொடுக்குறேன். இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ப்ளஸ் வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. அந்த ஹார்மோனல் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணி
ஒரு 3-4 டேஸ்லேயே ப்ளீடிங் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10 டேஸ் எடுக்கணும் அப்படின்னாங்க. நானும் 10 டேஸ் எடுத்தேன். அந்த எடுக்கும் போதும் சரி, எடுத்ததுக்கப்புறமும் சரி, எனக்கு ப்ளீடிங் குறையவே இல்லை. ரொம்ப அதிகமாகவே நாளுக்கு நாள் அதிகமாகுது. நாளுக்கு நாள் பெயினும் அதிகமாகுது. உடம்புல வந்து ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பிளட்டு ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி, இந்த டேப்லெட் முடிச்சுட்டு நம்ம வேறு ஒன்று ஹார்மோனல் டேப்லெட்டே தான், அதுவும் 21 டேஸ் டேப்லெட்டு. இந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் பவர் அதிகம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 டோஸ் போச்சு அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் அதை ஸ்டாப் பண்ணிடும், அதை அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஒரு 3-4 டேஸ் அந்த டேப்லெட் ட்ரை பண்ணோம். பட் வந்து எனக்கு அப்பயும் வந்து ப்ளீடிங் குறையல. என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அடுத்தடுத்து பிளட்டு ட்ராப் ஆகுறதுனால மூச்சு திணறல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு விட முடியல, கண்டினியூஸாக பேச முடியல. ஒரு மாதிரி எந்த நேரமும் தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. யாராவது ஒருத்தர் என் கூட வீட்டில் இருந்தே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நாளுக்கு நாள் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் போய் இதை டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லா விதமான இதுவுமே பார்த்துட்டோம், ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன்ஸையும் நான் கொடுத்துட்டேன். இப்போது இந்த கேஸ் எப்படின்னா, மெடிக்கேஷன்ஸ்னால் வந்து ஃபெயிலியர் ஆகின கேஸு. அது வந்து எல்லாத்தையுமே எந்த மெடிசனுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. உங்கள் யூட்ரஸ் அந்த அளவுக்கு ப்ரெசிஸ்டண்ட்டான ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு இதில் வந்து மாட்டிக்கிச்சு. இது வந்து சிவியரான அடினோமயோசிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். வேறு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். எல்லாருமே இது தான் சொல்கிறாங்க. மேபி இன்னும் 1 மாதம் வந்து மெடிசன்ஸ் கொடுத்து தள்ளலாமே தவிர, இதுக்கு வந்து என்னென்னா, இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, யூட்ரஸ் வந்து க்ரோத் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து ரெட்ரோவர்ட்டடாக இருக்குது. பெயின் வந்து மெடிசன்ஸ் எதுக்குமே அது வேலை செய்யலை. பெயின் சுத்தமாக குறையில. ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகுது அப்படின்னும் போது நம்ம வந்து ஹிஸ்டெக்டாமி, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டான சொல்யூஷனு. இதுக்கு அதுதான் ஆப்ஷன் அப்படி சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஓகே சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் எங்கேயோ ஒரு மூலையில் வந்து எனக்கு என்ன தோணிட்டு இருந்தது அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்திப்படுத்தி இதை நினைக்கிறோமோ, இது வந்து ரொம்ப காமனான விஷயமோ அப்படின்ட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்மளை அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. பெண்கள்னால் வலி தாங்கி தான் ஆகணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள்லாம் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அப்படியே தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா? எப்படின்னா, என்னோடய ஹெல்த் வந்து டெட்ராய் ஆகிட்டே வருது, அப்படியே மோசமாயிட்டே வருது. இருந்தாலும் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா, இன்னும் கொஞ்சம் வருஷம் தள்ளி போடலாமா அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். அது எழுந்திரிச்சு என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு நினைப்பு ஏன் வருது அப்படின்னா, நம்ம அந்த மாதிரியே வளர்க்கப்பட்டிருக்கோம். இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரே விஷயமும் அதுதான். நான் என்ன சொல்ல வரேன் இதில் அப்படின்னா, நமக்கு வலிக்குதுன்னா அது உண்மைதான். முதல்ல நாம் நம்பணும். நமக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம உடம்பு நம்மளை ரெஸ்ட் கேட்கும் போது அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த பெண்கள் வந்து செய்கிறதே கிடையாது. பொதுவாக ஜெண்டர் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து வீட்டில் ஜென்ஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்குறோம். நம்மளே அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போ என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளை வந்து நம்ம வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு செஞ்சுக்கிற துரோகத்தை நம்ம வேறு யாருக்குமே செய்ய மாட்டோம். மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா விழுந்து பார்க்குற நமக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறத ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறதே கிடையாது. கடைசியில் எனக்கு சர்ஜரி முடிச்சுட்டு டாக்டர் வந்து சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு. நான் வந்து இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காங்களே, இந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமான்ட்டு ரொம்ப யோசித்தேன். ஆனால் அந்த கத்தி அது வயிற்றில் வைக்கிற வரைக்கும் தான் எனக்கு அந்த யோசனை இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். என்னோடய கைனக் இல்லாமல் ஒரு ஜென்ரல் சர்ஜனும் வந்து தேவைப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி அதர்ஷன்ஸ் இருந்து யூட்ரஸை போய் தொடவே முடியல. டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி அட்ஹெஷன்ஸ் இருந்து யூட்ரஸை போய் தொடவே முடியல. யூட்ரஸ் வந்து டில்ட்டடாக இருந்ததுனால அதை போய் பிரித்து யூட்ரஸை வெளியில் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம உண்மையாகவே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நாம் தான் அதை வந்து
பெருசுப்படுத்தாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு. இதுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இதுக்கு வந்து மெடிக்கல் இம்போஸ்டல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நமக்கு வர வியாதியை நாமளே சந்தேகப்பட்டுறது நம்ம மேலே, இது ஒன்றுமே இல்லை, நம்ம தான் இது தேவையில்லாமல் பெரிய இஷ்யூவாக க்ரியேட் பண்ணின்னு இருக்கோம், இதெல்லாம் சும்மா ஒரு 4 மாத்திரை முழுங்கினா சரியாக போயிடும் அப்படின்ட்டு நம்மளை நாமளே வந்து ஏமாற்றிக்கிறதுக்கான பேர் தான் இது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அதிகமான ப்ளீடிங்கோ இல்லை ஒரு அதிகமான பெயினோ இருக்கும்போது உங்கள் பாடி உங்களுக்கு வந்து அலாம் பண்ணும். அதை நீங்கள் நம்பி டாக்டர்கிட்ட போய் பார்த்து உங்கள் உடம்பை சரி பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக இதை தள்ளி போடுறோம், நமக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னாலும் நம்ம எழுந்து எது செய்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காக தான். அந்த ஃபேமிலிக்கு நாம் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஹெல்த்தை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதை யாராவது ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு உடம்பு முடியலன்னா தயவு செஞ்சு அவங்கள ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் கிட்ட காமிச்சு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.